இதாரா உனக்கு படுக்க விடா. எந்திரிச்சு போடா தூர. சித்தி விநாயகா, இந்த ஏழைய காப்பாத்துடா. குமார், உன் நிலைமை எவ்வளவு சீக்கிரத்தில் எப்படி ஆகிவிட்டது பார்த்தாயா? செல்வம் மிகுந்த சீமானின் மகனாக பிறந்தும் நீ அடைந்துவிட்ட சீர்கேட்டை பார்த்தாயா? இத்தனைக்கும் காரணம் எது தெரியுமா? நீ இழைத்த தீங்கு, நீ வளர்த்த துரோகம், நீ புரிந்த வஞ்சகம் ஆக அனைத்தும் ஒன்று சேர்ந்து இன்று உன்னை இந்த இடிநிலைக்கு கொண்டு வந்து சேர்த்து விட்டது. இனி நீ ஒரு பிச்சைக்காரன், பிச்சைக்காரன். ஐயோ, நானே ஒரு பிச்சைக்காரன். என்னிடமா பிச்சை கேட்கிறேன்? செல்லம். யாரு? குமார். ஆமா செல்லம், நானேதான். உங்கள் குடும்பத்தை குலைத்த துரோகி நானேதான். உங்கள் நல்வாழ்வை நலிய செய்த துன்பத்தில் ஆழ்த்திய வஞ்சகன் நானேதான். தன்மானமே உயிரின வாழ்ந்து வந்த சங்கரை தற்கொலைக்கு ஆளாக்கி குற்றவாளி கொண்டிலே நிற்க செய்த கல்வெஞ்சல் நானேதான். எனக்காக நீ இருக்கப்படாதே செல்லம், இருக்கப்படாதே. நான் மகா பாவி. இந்த பாவியின் எதிரில் நிற்காதே செல்லம். போய்விடு, தயவு செய்து போய்விடு செல்லம். மாமா, இந்த காசு எதனா வாங்கி தின்னு. ராஜு, ராஜு, தீமை செய்தவனுக்கும் நன்மையே செய்ய பொன்மொழிக்கேற்ப நடந்து விட்டாயே ராஜு, ராஜு, ராஜு. கையை அண்ணே. என்னடா இது நியாயமா? இல்ல இது நியாயமான்னு கேக்குறேன். நியாயத்தை என்கிட்டயா கேக்குற? எல்லாம் கோர்ட்ல கேட்டுக்க. ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளைங்க, மித்தவங்க எல்லாம் என்ன 2 தாய்க்கு ஒரு பிள்ளையா? சும்மாரா வாய மூடிட்டு. வீட்டுக்கு அடங்கல, இந்த ஊர்ல அடக்கி விட்டாங்க. ஏதோ சாமியாரா போனா கொஞ்சம் நிம்மதியா வாழலாம்னு நினைச்சேன். சாமியாரா இருந்த என்ன வில்லனா ஆக்கி அந்த வில்ல கையில விளக்கையும் மாட்டி இப்ப ஜெயிலுக்கு போற அளவு கொண்டாந்துட்டீங்களே. நீங்க நல்லா இருப்பீங்களா? இந்த காக்கா மாதிரி கர்ரு கர்ருன்னு கத்திக்கிட்டே வந்த அப்புறம் நான் போடலாம். கும்பிடுறாங்க. யாருப்பா கார் இடிக்கிறாரு? நிறுத்துப்பா, நிறுத்துப்பா. சித்தி விநாயகா, நீதான் என் மகனை காப்பாத்து. ஐயோ அப்பா, என் மகன் குரல் மாதிரி கேக்குதே. அப்பா, குமார், 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 குமார். இது என்னடா கோலம்? கோடு 309 செக்ஷன் படி குற்றவாளியான சங்கர் இது போன்ற குற்றத்தை மீண்டும் தான் செய்வதில்லை என்று உறுதி கூறுவதால் குற்றவாளியின் சந்தர்ப்பம், சூழ்நிலை, வயது முதலியவற்றை உத்தேசித்து கிரிமினல் புரோசீஜர் கோட் செக்ஷன் 562(1) பிரிவின் கீழ் எச்சரிக்கை செய்து விடுதலை செய்கிறேன். ராஜு, 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 செல்லம், அழாதே செல்லம், அழாதே. கோர்ட்டாருங்க என்ன மன்னிச்சு விடுதலை செய்துட்டாங்க. அத்தா, நான் உங்களுக்கு என்ன அபவாதம் செய்தேன் இப்படி நடக்க துணிஞ்சீங்க? செல்லம், செல்லம், எங்களை அனாதரவா விட்டுட்டு போக உங்களுக்கு எப்படியத்தான் மனசு வந்தது? செல்லம், ஏதோ புத்தி பேதலிச்சு போய் நான் தவறா நடந்துட்டேன். என்ன மன்னிச்சிரு செல்லம். சங்கர், சங்கர், சங்கர். குமார், என் மகன் நிலைமைய பாத்தியா சங்கர்? பாத்தியா சங்கர்? இது என்ன கோரம் குமார்? இதுதான் உனக்கு இழைத்த பாவங்களின் பிரதிபலிப்பு சங்கர். சத்தியமே உருவான உன்னை சீரழித்து திருமைப்படுத்தினேன். அதற்கு நான் தன்னை கைவிட
கைமாறு சங்கர். இந்த உலகத்துல யாருதான் குற்றம் செய்யாதவங்க? குற்றத்தை உணர்ந்து திருந்திட்டா அதுவே போதும். நான் இப்ப திருந்திட்டேன் சங்கர், நான் இப்ப திருந்திட்டேன். என் தீய குணங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி அதற்கு தீ வைக்க காலம் நெருங்கி விட்டது சங்கர். குமார், நீ அப்படியெல்லாம் சொல்லாது. அதை என் மனசு தாங்காது. என் ஆஸ்தி அழிஞ்சதுக்கு காரணம் நீ இல்லை, என் ஆசைதான். சங்கர், குமார், நீ எனக்கு வாழ்வளித்த தெய்வம். எங்கள் காதல் பூத்து குலுங்க புத்துயிர் அளித்த உத்தம நண்பன், உயிர் தோழன். குமார், உன்னால் கிடைத்த இன்பங்கள் தான் என் செல்லமுன் ராஜு. நீ சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் என்ன சித்திரவதை செய்யும். நீ என்ன புகழ புகழ என் புண்ணெல்லாம் அனலாம் பத்தி எரியுது சங்கர். குமார், அப்பா மாமாவை அழாதுன்னு சொல்லுப்பா. ராஜு, குமார், 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 வீணா வருத்தப்படாது. வெந்து போன உன் உடலுக்கு அது வேதனையைத்தான் அதிகப்படுத்தும். வா, போகலாம். இதுவே என்னால எங்கேயும் வர முடியாது சங்கர். போக வேண்டிய ஒரே இடம் சுடுகாடுதான். அழாதீங்கப்பா, அழாதீங்க. இந்த மாதிரி ஒரு வகை இருக்கான்னு சொல்றதை விட இறந்தான்னு சொல்லுங்க, அது உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும். குமார், 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 சங்கர், இதுவே நீதான் அப்பாவுக்கு தேர்வு சொல்லணும். இந்த வயசான காலத்துல நீதான் அவருக்கு ஆதரவா இருக்கணும். பெத்த பிள்ளையால அவர் ஒரு சுகமும் படல. அவ்வளவு குடும்பப்படுத்திட்ட சங்கர், அவ்வளவு குடும்பம். குமார், குமார், இனிமே இந்த தெய்வத்தை காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு. குமார், குமார். வாடகன் சங்கர், என்னப்பா? இன்பம் கனவிலே இல்லையப்பா, இது போன்ற வாழ்க்கையிலேதான் இருக்கிறது. வாழ்நாளெல்லாம் வகைகெட்டு திரிந்த ஒருவன் உயிர் விடும் போதாவது அதை உணர்ந்தானே என்று எண்ணும் போதுதான் என் மனம் நிம்மதியடைகிறது. நிலா வேண்டும் என்று அடம்பிடிக்கும் குழந்தையைப் போல் குமார் நடந்ததாலேதான் இன்று உலகம் அவனை பார்த்து சிரிக்கும் அளவிற்கு அகால மரணம் அடைந்தான். சூதும் வாதும் வேதனை செய்யும் என்ற வாக்கினை பலமுறை கேட்டிருந்தும் படித்திருந்தும் பயனடைய முடியாத மாந்தர்களை நினைத்துத்தான் இந்த உலகம் சிரித்தது, சிரிக்கிறது, சிரித்துக் கொண்டே இருக்கிறது.